நீதி மட்டுமே நிலையானது. மகாராஷ்டிரா சாம்பாஜி நகர் மாவட்டத்தில் ஒரு 19 வயது மதிக்கத்திக்க பையன் வந்து பெற்றோர்களிடத்துல வந்து ஐபோன் கேட்டு அடம் பிடிக்கிறான். சரி. குடும்ப சூழல் காரணமாக அந்த பெற்றோர்கள் வந்து வாங்கி தரல. பல முறை கேட்டுக்கிறான். பல முறை குடும்ப சூழல்லாம் அந்த பையனுக்கு தெரியல, கஷ்டமா இருக்கிறாங்களே அதெல்லாம் தெரியல. சரி. ஒரு கட்டத்துல வந்து நீங்க வாங்கி தரலன்னா நான் வந்து தன்னைத்தான் சரி அப்படின்னு சொல்லி மலையினுடைய உச்சிக்கு போய் அங்கிருந்து பிளாக்மெயில் பண்றான் பெற்றோர்களை. மலை அந்த முனையில முனை கொஞ்சம் ஸ்டெப்பா பின்னாடி போறான். அப்ப சுத்தி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், பொதுமக்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ சொல்லியும் கூட அந்த பையன் கேட்கல. ஒரு கட்டத்துல வந்து சமாதானம் பேசி தந்தை வந்து பையனை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி சரி வாங்கி தரப்பான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி காப்பாற்ற முயற்சி பண்ணும் பொழுது சரி அந்த எதிர்த்தரப்புல அந்த பையன் வந்து விடுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸா இது பண்ணுவான்ல. ஆமா. அப்ப அப்பாவுடைய கையும் சேர்த்து பிடிச்சிட்டு 2 பேரும் கிட்டத்தட்ட 300 அடி பள்ளத்துல வந்து மேல இருந்து கீழே வந்து பாறைகள் உள்ள பள்ளம். 2 பேரும் ஸ்பாட் அவுட். இதை பார்த்து இருக்கக்கூடிய அம்மா வந்து பதட்டத்துல வேகமா ஓடி போறாங்க. அவங்களும் குதிச்சு என்ன பண்றாங்க, ஒரே குடும்பத்துல 3 பேரும் ஒரு ஐபோனுக்காக வேண்டி உயிரிழந்த சம்பவம் வந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து போச்சு. இப்ப சமூகத்துல இது சம்பந்தமா என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, குழந்தைகளுடைய வளர்ப்புகள் வந்து சரியில்லை, எதை கொடுத்தாலும் வந்து வாங்கி கொடுத்துடுறாங்க, ஒரு கட்டத்துல வந்து அடம் பிடிச்சு நிக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும் பொழுது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிகழுது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்துல வந்து சொல்றாங்க. அதாவது தம்பி, ஆரம்பத்துல பிள்ளைங்களை வளர்க்கும் போது சின்ன வயசு இருக்குல்ல, ஒரு 6, 7 வயசு 8 வயசு, அப்ப அவன் ரிமோட் கார் கேட்பான். ரிமோட் கார் கேட்கறான், அது ஒரு 500 ரூபான்னு சொன்னா உடனே அவங்கள கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க, என் கடையிலேயே நானே பார்ப்பேன், நான் நிறைய ரிமோட் கார்லாம் விற்கிறேன்ல, அவன் வந்து 500 ரூபா ரிமோட் கார் தான் அவன் கேட்பான். அப்பங்காரன் என்ன செய்வான், அதுலயே ஒரு ஃபியூச்சரா இருக்கிற ஒரு ஐட்டம், அதுலயே வந்து இப்போ புகை வர மாதிரிலாம் வந்துருச்சு, பெல்ட் அடிக்கிற மாதிரிலாம் வந்துச்சு, என்னென்ன இது ஆப்ஷனா டாய்ஸ்ல நிறைய கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க, சார்ஜபிள் வந்துருச்சு, இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. இவன் என்ன செய்வாடே, அது வானாடா, நீ கேட்டதை விட இது சூப்பரா இருக்கிற இந்த காரை வாங்கிடுவானான்னு சொல்லிட்டு அந்த 800 ரூபா காரை வாங்கி கொடுப்பான். அப்போ அந்த பிள்ளைக்கு மைண்ட் செட் என்ன ஆகுது, நம்ம எதை கேட்டாலும் வந்து அப்பா வாங்கி கொடுத்துருவாரு, நம்ம 500 ரூபா காரு தான் கேட்டோம், அப்பா 800 ரூபா காரை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்ற போது அந்த மனநிலை வந்து அவங்களுக்கு வந்து எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம், அதே மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஓரளவுக்கு வளர்ந்து ஒரு அந்த வயசை அடையும் போது 18, 19 வயசை அடையும் போது வீட்டுல இன்னைக்கு அந்த மாதிரி வாலிப பசங்களை வச்சுட்டு இருக்க பேரண்ட்ஸுக்கெல்லாம் 2 பிரச்சனை தான். ஒண்ணு, ஐபோன் கேட்டு அடம் பிடிக்கிறான், இல்லாட்டி காஸ்ட்லி பைக் இருக்குல்ல, எவ்வளவு பைக்கு, 2 லட்ச ரூபா உள்ள பைக்கு, 2.5 லட்ச ரூபா உள்ள பைக்கு, இதை கேட்டு அடம் பிடிச்சி ஒரே இது பண்றான். அவன் பெரிய வருமானமும் பண்ணிருக்க மாட்டான் அந்த பையன். அவன் ஏதாவது இதுல வந்து ஓலா யூபர்ல அந்த பைக் ஓட்டிக்கிட்டு இருப்பான், இல்லாட்டி ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிருப்பான், படிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் மூலியமா அந்த குடும்பத்துக்கு எந்த வருமானமும் இருக்காது. அந்த நிலையில வந்து அவன் கேட்டு என்ன செய்யறான், அடம் பிடிக்கிறான். இப்படி ஒரு சூழல் இப்போ வந்து நிலவிட்டு இருக்கு. இதை நம்ம பாக்குறவங்க ரொம்ப பேரை உணர்ந்துக்குருவாங்க. எல்லார் வீட்லயும் அந்த ஏஜ் பசங்களுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கூட பழகுற ஃப்ரெண்டுங்கெல்லாம் அந்த மாதிரி வண்டியை வச்சுக்கிட்டு இவங்களை உசுப்பேத்தி விட்டுறாங்க. அவங்க ஸ்பீடா போறதும் ஒரு ஏக்கத்தை உண்டாக்குறான். அவன் ஒண்டியா போனா கூட பரவாயில்ல, பின்னாடி ஒரு லவர் வச்சுக்கிட்டு இன்னும் வெறுப்பேத்திடுறான். அப்ப இவன் என்ன நினைக்கிறான், இந்த மாதிரி பைக் இருந்தாதான் இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து பின்னாடி உட்காருவாளுங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வேற இவன் வரான். புரியுதா? நம்ம சாதா வண்டி வந்து இந்த சாதா 50,000 1 லட்ச ரூபா வண்டி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு மதிக்க மாட்டா, பின்னாடி வந்து உட்கார மாட்டா, அதான் லவ்வர்ஸே கிடைக்காது, அந்த மைண்ட் செட்டுக்கு வேற அவன் வரான். அதனால இந்த வண்டி பிரச்சனை எல்லா மிடில் கிளாஸ் குடும்பங்கள்லயும் பெரிய இதா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அது நிறைய பேர் வந்து அதை வந்து குறிப்பிடுறாங்க. சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஐபோன் கேட்டு அவன் வந்து அடம் பிடிக்கல, புரியுதா? ஐபோனு அவன் வாங்கிட்டான். சரி, வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி, வாங்கி கொடுத்துட்டு இஎம்ஐ வரும்ல அதுக்கு. ஆமா. இப்ப இவன் வந்து ஒரு என்ன போன இஎம்ஐல வாங்கிருப்பான்னு கேட்டா, இப்ப லேட்டஸ்ட் மாடல் வந்துச்சுல 1.5 லட்ச ரூபாயா, அந்த மாதிரி போன் வாங்கியிருக்கான் அந்த பையன். சரி. அதுக்கு வந்து இஎம்ஐ கட்டுறதுலாம் பிரச்சனை.
அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, சரிடா நீ வந்து போன் வாங்கிட்ட, நீயே தான் வந்து ஏதாவது ஒரு இது பண்ணி என்ன செய்யணும், நீயே சம்பாதிச்சு நீயே அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கணும், நாங்க வேணா வாங்கி கொடுத்துறோம், நீ தான் கட்டிக்கணும், எங்ககிட்ட வந்து காசை கேட்டு இது பண்ணாத அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லி இருக்கணும். இவன் என்ன பண்ணிருப்பான், இவனுக்கு அவ்வளவு வருமானம் வந்திருக்காது, இந்த குறிப்பிட்ட இஎம்ஐ கட்டாட்டி அவன் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க போன, அந்த கம்பெனிக்காரன் வந்துருவான், பைனான்ஸ் பண்ணானோ அவன் வந்து எடுத்துட்டு போயிடுவான். அந்த நிலையில தான் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு டூருக்குன்னு போயிருக்காங்க. சரி, பக்கத்துல இருக்க ஒரு மலைஸ்தலத்துக்கு, ஊட்டி எல்லாம் கொடைக்கானல் மாதிரி ஒரு சின்ன மலைஸ்தலம் தான் அது, அங்க போயிருக்காங்க. அங்கேதான் இந்த பிரச்சனை விஸ்வரூபமா எடுத்திருக்கு. தேவையில்லாம நான் அப்பவே சொன்னேன், அப்பங்கார அம்மாக்காருக்கு சொல்லியிருப்பாங்க, நம்ம வருமானத்துக்கு எல்லாம் கட்டுப்படி ஆகாது, அப்பா 1.5 லட்ச ரூபா போன்னா குறைஞ்சது அவன் வந்து ஒரு 6 தவணை 12 தவணை தான் கொடுப்பான். எவ்வளவு வரும், கிட்டத்தட்ட 10,000 15,000 குறைஞ்சது கட்டணும், என்ன ஒவ்வொரு மாசம் கட்டணும். இன்னைக்கு தேவையில்லாம ஏன்டா அந்த போன் வாங்கினாடா, ஒரு 5,000 26,000 ஒண்ணு வாங்கி தரணும்னு சொன்னோம், நீ கேட்கல, இப்படி 1.5 லட்ச ரூபாய்க்கு போனை வாங்கிட்டு இப்படி கடன்ல வச்சுட்ட இப்படின்னு அவங்க பேசிதானே இருப்பாங்க கண்டிப்பா. அப்ப இந்த பையன் என்ன செஞ்சுட்டான், நீங்க தான் இஎம்ஐ கட்டணும், நான் போன் இல்லாட்டி என்ன பறிச்சுட்டு போயிடுவாங்க, நீங்க இஎம்ஐ கேட்டுங்கன்னு இந்த பையன் வந்து சண்டை போட, அவங்க வந்து இந்த பையன் கூட சமாதானம் பண்ண, இவன் அப்படியே பேசிக்கிட்டே என்ன செஞ்சுட்டான், எந்திரிச்சு அந்த மலையோட முகடு இருக்கும்ல அங்க போய் நின்றுட்டான். இல்ல நான் உளுந்துருவேன் அப்படின்னு சொல்லவும் அப்பாக்காரெல்லாம் பயந்துட்டாரு, என்னடா இவன் தற்கொலை இருக்க பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அவனை கையை பிடிச்சி இப்படி இழுக்க, அவன் வந்து அப்படி இழுக்க, 2 பேரும் இப்படி இழுக்க அப்படியே இழுக்க, கடைசி அவன் கொஞ்சம் வயசு பையன் தானே, இவருக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காதுல்ல, அவன் அந்த பக்கமா இழுத்துட்டான். பாவம் இவரும் போய் தேவையில்லாம விழுந்து அவரும் போய் விழுந்துட்டான். அவரை தற்கொலை முடியாது, அவன் இழுத்து கொண்டுட்டான்னு தான் சொல்லணும். இத பாத்துக்கிட்டு இருந்த அவங்க அம்மா வந்து, என்னடா 2 பேரும் இப்படி இழுத்துக்கிட்டு நிக்கிறாங்க, போய் விழுந்துட போறாங்க, அந்த இதை பாத்துக்கிட்டு அவங்க ஓடுறாங்க. ஓடும் போதே அவன் வந்து விழுந்துட்டாங்க 2 பேருமே, அத்தாவும் மகனும் அப்பாவும் பிள்ளையும் விழுந்துட்டாங்க. உடனே இந்த மாதிரி அந்த ஓடுன அந்த அதிர்ச்சி இருக்குல்ல, அது அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. அவங்களுக்கு பல்வேறு நோய் நொடிகள் இருக்கும், தலை சுற்று இருக்கும், சில பேருக்கு மலையை பார்த்தாலே தலை சுத்தம், புரியுதா, நம்மளே சில மொட்டை மாடியில அந்த பேலன்ஸ் இல்லாத இடத்துல நின்றாலே தலை சுத்தம், பிரஷர் இருக்கிறவங்களுக்கு. இவங்க ஓடினவங்களுக்கு என்ன ஆச்சு, அங்கிருந்து அப்படியே விழுந்து அந்த ஓடின பேலன்ஸ் நிக்க முடியல அந்த அம்மாவால, அப்படியே விழுந்து அந்த அம்மாவை இறந்துட்டாங்க. இதை வந்து இன்னைக்கு வலைதளங்கள்லயும் இன்னைக்கு இந்தியாவே இந்த சம்பவம் வந்து உலுக்கி இருக்கு. காரணம், இந்த பொருள் மீது உள்ள ஆசையில இளைஞர்கள் வந்து இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கா. பல்வேறு வகையான பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்குப்பா. போதை மருந்துகளால பாதிப்பு இருக்கு. ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த வண்டிகளை கேட்கறது, பைக்கு கேட்கறது, சரி அப்படியே வாங்கி கொடுத்தா கூட அந்த பைக்கை இவங்க ஒழுங்கா வச்சுக்கிறது இல்ல. ஒரு 3 மாசத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ள பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க, கண்டம் பண்ணிடுவான். ஏன்னா அவன் சும்மா இருந்தாலும் அவன் கூட இருக்கிறவன் வந்து அவன் பசங்க பைக் எடுத்து ஓட்டுற டைம் எப்படி தெரியுமா, நைட் 12 மணிக்கு மேல இப்படிதான் ஓட்டுவாங்க, ஓட்டுவான், போலீஸ்காரனே கேள்வி பண்ணிட்டு போவாங்க. ஆமா ஆமா, ஏன்னா இதெல்லாம் நம்ம பாக்குறோம், வீடியோக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்ன படிச்சது, பேப்பர்ல இதெல்லாம் வந்துச்சு, ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம். ஒரு அம்மா வந்து இந்த காய்கறி கடை இருக்கும் தெரியுமா, ஒரு கடை போட்டு சம்பாதிக்கிற ஒரு அம்மா. ஆனா அந்த அம்மா கிட்ட நல்லா வியாபாரம் ஆகும், நல்லா அந்த அம்மா வியாபாரம் பண்ணுவாங்க, ரேட்டும் கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க போல, நல்லா வியாபாரம் ஆகும். அந்த அம்மாவுக்கு ஒரு பையன், ஒரு இந்த மாதிரிதான் 19-20 வயசுக்குள்ள ஒரு காலேஜ் படிக்கிற பையன், இந்த மாதிரி பெரிய பைக்கு கேட்டு வந்து ரொம்ப தொல்லை பண்ணிருக்கிறான். இது ஈரோடுலயோ சேலத்திலயோ எங்கேயோ நடந்தது. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, என்னடா இவன் வந்து இப்படியே புள்ள தொல்லை பண்றானே, உயிரை வாங்குறானே, டெய்லி இவனோட பெரிய இதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வட்டிக்கு வாங்கி பைக் வாங்கி கொடுத்துச்சு. பைக் வாங்கி கொடுத்தவன் இந்த மீடியாட்டர் இருக்குல்ல, ரோடோடைய மீடியாட்டர், இந்த அம்மா இந்த பக்கம் கடை வச்சிருக்கு, அந்த பக்கம் அவன் என்ன செய்யறான், அது வாங்கி கொடுத்த மறுநாளோ அதுக்கு மறுநாளோ பைக்கை ஸ்பீடா ஓட்டிட்டு வந்து ஏதோ லாரியோடைய காரோடைய இடிச்சு ஹெல்மெட் கூட போடல, சரி அங்கேயே ஸ்பாட் அவுட். இந்த அம்மா கண்ணு முன்னாடியே நடக்குது, கண்ணு முன்னாடி பாக்குது. அப்ப அந்த அம்மாக்கு எப்படி இருக்கும், அந்த அம்மா கெட்ட வட்டிய அந்த வட்டிக்கு வாங்கின அதே என்ன அடையில, அது ஒரு 10,000 20,000 தான் கட்டி இருக்கோம். என்ன அதுல ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்கு. பையனும் வண்டியும் கண்டமாயி அவனும் செத்துட்டான். எவ்வளவு பெரிய சோக சம்பவம், புள்ளையும் இழந்து கடனாளியாவும் ஆகி. அப்போ அந்த அம்மா பார்த்து என்ன அதிர்ச்சியான இந்த விஷயம் வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு பெருசா ஒரு செய்தியா வந்தது. இந்த மாதிரி நிறைய விபத்துகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு.
அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பிள்ளைங்களை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய பெற்றோருடைய இதை வந்து நிதி நிலைமையை சொல்லி அவங்கள சிக்கனமா புரிய வச்சு வளர்க்குறாங்களான்னு பார்த்தா ரொம்ப பேர் வளர்க்குறது இல்லை. காரணம் என்னன்னா அந்த காலத்துலலாம் வந்து 7-8 பிள்ளைங்க இருப்போம்பா, 5 பிள்ளைங்க இருப்போம் ஒரு பேரண்ட்ஸுக்கு. ஒரு முட்டை கிடைக்காது தெரியுமா? ஒரு முட்டை இருக்குல்ல, ஒரு அவிச்ச முட்டை, ஒரு பொரிச்ச முட்டை கிடைக்காது. எப்படி தெரியுமா செய்வாங்க? ஒரு முட்டையை பொரிச்சு பாதி பாதி கட் பண்ணி தான் 2 பேருக்கு வரும். ஒரு வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்குன்னா 2 முட்டையை வாங்கி பாதி பாதி தான் 2/4 போட்டு விட்டுருவாங்க. இப்ப எப்படி தெரியுமா? 2 முட்டையை ஒருத்தன் சாப்பிடுறான், 2 முட்டையில பெரிய இதா போட்டு சாப்பிடுறான். அந்த அளவுக்கு அந்த பாதி முட்டை எங்களுக்கு ஒரு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம பெற்றோர்லாம் வளர்த்ததுனால இன்னைக்கு நமக்கு எதை பார்த்தாலும் வந்து ஒரு இதா இருக்குது. ஒரு பொருளை வந்து இதுக்கு மேல பயன்படுத்த அதோடைய இப்ப அந்த அழிவு காலம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப என் போனே எடுத்துக்கிட்டா நான் வாங்கி 4 வருஷம் ஆயிடுச்சு. வெறும் 15,000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அது இப்போ வர ஃபியூச்சர்லாம் பார்க்கும்போது புது போன் வாங்கணும் நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, வாங்கணும்னு தோணுது. ஆனா வந்து நம்மளுக்கு அந்த கண்டிஷன் பண்ணி வளர்த்தாங்கல்ல, அது வந்து தடுக்குது. ஏன்டா நம்ம அந்த பாதி முட்டை கொடுத்து செருப்புலாம் வந்து தேஞ்சு போயிட்டா என்ன செய்வாங்க தெரியுமா? வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. அந்த முன்னாடி அந்த செருப்புல அந்த இது போயிரும்ல, அபாய் செப்பல்ல ஊக்க போட்டு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டுக்கிறணும். புரியுதா? ஏன் வளர்த்தாங்கன்னு சொல்லி நான் இப்பதான் யோசிக்கிறேன். பிள்ளைங்களுக்கு வந்து பண கஷ்டம் என்ன, அத்தாலும் ஓரளவுக்கு வசதியான காலத்துல கூட அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. டக்குன்னு ஒரு சட்டையை கிட்டே கட்டணா வாங்கி தர மாட்டாங்க. ரொம்ப பொருளுக்கும் இதுக்கு நம்ம அப்படிதான் வளர்த்ததுனால இன்னைக்கு வரைக்கும் சரி, நானு ஒரு டிஷர்ட் நல்லா இருந்துச்சுன்னா அது 20 வருஷம் ஆனாலும் சரி அதை வச்சு அப்படியே வச்சிருக்கேன். அதை இன்னும் யூஸ் பண்ணவும் செய்யறேன். ஒரு பேண்ட் 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா அது நல்லா இருக்கு, தாராளமா போட்டுட்டு போலாம். சில பேர் 10 வருஷம் ஆயிட்டா தூக்கி போட்டுருவான்ல, 5 வருஷம் ஆயிட்டா தூக்கி போட்டுருவான்ல, அந்த இதே கிடையாது நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். காரணம் நம்மள வந்து அந்த மாதிரி வளர்த்ததுனால நமக்கு வந்து பெற்றோர் அவங்களாம் மொத்த போயிட்டாங்க, அம்மா அத்தாலாம் மொத்த போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க வந்து நம்மளை கண்டிக்கிற மாதிரியே எனக்கு தோணும். நீ பண்ணாதடா, ஏன் இந்த பொருள் இந்த போன் நல்லா தானே இருக்கு, இதை விட்டுட்டு ஏன் நீ புது போன் வாங்க போற அப்படின்னு அவங்க வந்து சொல்ற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருந்தே இந்த பேண்ட் நல்லா தானே இருக்கு, நீ போட்டுக்கிட்டா என்ன அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி. காரணம் அந்த அளவுக்கு அவங்க புத்திமதி சொல்லி வளர்த்ததுனால அவங்க மௌத்தா போயிட்டாலும் நம்ம அதுக்கு கட்டுப்படுறோம். இந்த மாதிரி இந்த காலத்துல பிள்ளைங்களை வளர்க்குறாங்களான்னு கேட்டா இந்த மாதிரி வளர்க்கறதே இல்ல. காரணம் 1-2 பிள்ளைய பெத்துக்கிறாங்க. சரி, ஒரு பையன் தானே, நீ பெறது 2 புள்ள தான் பெற, ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இருக்கான். அப்போ ஒரே பையன் தானே, அவனுக்கு வந்து நம்ம அவனுக்கு தானே செய்ய போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப இல்லாதப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க கேட்கறத விட அதிகமான ஒரு தொகை உள்ள, அவன் ஒரு 20,000 போனை கேட்டா இவங்க வந்து 30,000 40,000 போனை வாங்கி கொடுக்கறதும், ஐபோன் மாதிரி போனை வாங்கி கொடுக்கறதும், இந்த மாதிரி நிலைமை போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வந்து என்ன ஆகுது, ஒரு விஸ்வரூபம் எடுக்குது சமுதாயத்துல பிரச்சனைகள் வரதுக்கு. அப்ப அந்த பசங்களும் என்ன ஆயிடுறாங்க, சரி கேட்டா எப்படியும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து அந்த பசங்க போயிட்டாங்க. அதனால டார்ச்சர் பண்ணா எப்படி வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த பிரச்சனை இன்னைக்கு மிடில் குடும்பங்கள் இருக்குல்ல, மிடில் கிளாஸ் குடும்பங்க, அவங்க கிட்ட எல்லாமே இந்த அவங்க வளர்க்குற பிள்ளைங்க கிட்ட எல்லாம் அவங்க இந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க கடந்து வர்றதே இல்லை. ஒண்ணு காஸ்ட்லி போனு, இல்லாட்டி காஸ்ட்லி பைக்கு. இதை கேட்டு இல்லாட்டி ரெண்டுமே ஒன்னா கேட்பானுங்க, எனக்கு இந்த போனு வேணும், இந்த பைக்கும் வேணும், இதை வாங்கி கொடுத்தாதான் நான் காலேஜுக்கு போவேன், இதை வாங்கி கொடுத்தாதான் நான் சோறு சாப்பிடுவேன். இப்படி எல்லாம் கலாட்டா பண்ற பசங்க வீட்டுல வந்து எப்பா இதுக்காண்டி பண்ணிருக்காங்க. அண்மையில தெரியுமா உனக்கு, ஒரு பொண்ணு வந்து கேரளாவுல வந்து ஒரு நாதாரி பையில லவ் பண்ணிருக்கு. அவன் வந்து என்ன எப்பா அந்த பிள்ளைக்கு வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 13 வயசுப்பா. சரி, அந்த பையன் லவ் பண்ற பையனுக்கு அவங்க கிளாஸ் பையன், அவனுக்கு என்ன வயசு இருக்குன்னா 14-15 கூட அவனுக்கு இருக்காது. இதுங்க 2 திட்டம் போட்டு அவங்க தாத்தா ஊருக்கு போய் அவர் 5 பவுன் நகை வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு இந்த பிள்ளைக்கு, இந்த பேத்திக்கு. இதுக்குன்னு அவரை வந்து என்ன செஞ்சிருக்கு, அங்க போயிட்டு அவரை அந்த 5 லட்சத்தை 5 பவுன் நகையை எடுத்து இவங்கிட்ட கொடுத்துருக்கு. கொடுத்து இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிட்டு பைக்கு போனு எல்லாமே வாங்கி ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க. சரி, சரியா? அப்புறம் அந்த அவருடைய சாவுலயே இந்த புள்ள வந்து பயங்கரமா அழுது கொள்ளுது. ஆனா வந்து அப்புறம் வந்து போலீஸோட விசாரணையில ஊர்காரங்க சொல்லிடுவாங்கல்ல, இந்த பையனு இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த இதுல போயிட்டு என்ன ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லவும் போலீஸும் என்ன செஞ்சிருக்கு, தீவிரமா விசாரிச்சதுல
அந்த புள்ள சிக்கிக்கிச்சு. அந்த குழந்தைங்க அந்த சின்ன வயசு பிள்ளைங்க 13 வயசுலாம் என்ன இருக்குன்னு பாரு. அது லவ் பண்ணி அவனுக்காண்டி அந்த காதலனுக்காண்டி வாங்கி கொடுத்துருக்கு. கொடுத்ததுல என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் பிரச்சனையாகி இன்னைக்கு அதுலயே வந்து மொத்தம் 5 பேர் உள்ள போயிருக்காங்க. இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் ரொம்ப கவனமாக இவங்க வந்து பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய, ஏன்னா இருக்கிறது நீங்க 1-2 பிள்ளைங்களை பெத்துக்கிறீங்க, அதையும் இந்த மாதிரி கவனிக்காம விட்டீங்கன்னு சொன்னா அது கடைசியில ஒண்ணும் உங்களை கொண்டுறாங்க, இல்லாட்டி அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி பைக்கை எடுத்துட்டு போய் எங்கன்னா இடிச்சு என்ன செஞ்சிடறான், அவன் சின்ன செத்துறான், மத்தவனுக்கு ஒரு விபத்தை உயிர் இதை உருவாக்கிறான். ஆனா இதெல்லாம் வந்து இல்லாம வந்து வளர்க்க வேண்டியது இன்றைய பேரண்ட்ஸுகளுக்கு, பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சோதனை அதுதான் என்ன. அதனால வந்து நம்ம மயிலை மீடியா சார்பாக என்ன கேட்டுக்கிறோன்னு சொன்னா, இத உன்னை பெற்ற பிள்ளைங்க பெறுறது மாத்திரம் பெரிய பிரச்சனை இல்லை, அவங்கள வந்து சரியாக முறையாக வளர்க்க வேண்டிய நிலையில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்றத நாம வந்து என்ன செய்யறோம், இந்த மக்களுக்கு வந்து ஒரு புத்திமதியாக, ஒரு உணர்த்தலாக நாம சொல்றோம்.